அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு உண்மையான முஸ்லீமுக்கும் வெளிப்படையாக முஸ்லீமாக காட்டிக்கிட்டு உள்ளத்தில் மோசடி வச்சிருக்கும் நயவஞ்சகனுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடுகளை 3 முக்கிய குணங்கள் மூலம் சுட்டி காட்டுறாங்க. அதில் ஒன்றாவது, பேசும்போது பொய் உரைப்பது. நயவஞ்சகனின் முதல் குணம் எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் பொய் பேசுவதை சாதாரணமாக வைத்திருப்பது. அதில் இரண்டாவது, வாக்களித்தால் மாறு செய்வது. ஒரு விஷயத்தை செய்வதாக வாக்குறுதி கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. அதில் மூன்றாவது, நம்பி ஒப்படைத்தால் மோசடி செய்வது. ஒருவர் தனது நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு பொறுப்பையோ அல்லது ரகசியத்தையோ அல்லது ஒரு பொருளையோ இவர்களிடம் ஒப்படைத்தால் அதில் மோசடி செய்வார்கள். இந்த ஹதீஸ் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார்கள். இந்த 3 குணங்களும் ஒருவரை முழுமையான நயவஞ்சகனாக ஆக்கலாம். எனவே ஒரு முஸ்லிம் இந்த பழக்க வழக்கங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அதாவது, எப்போதும் உண்மையையே பேசுங்கள், கொடுத்த வாக்கை தவறாமல் நிறைவேற்ற வேண்டும், நம்பிக்கை துரோகம் செய்யாமல் அமானிதத்தை பாதுகாக்க வேண்டும்.